கிறிஸ்மஸ்க்கு சாண்டா கிளாஸ் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாமா? என்னங்க, எல்லா வருஷம் வருஷம் ஒரு கிஃப்ட் கிடைக்குது. பட் நிஜமாவே ஆத்மார்த்தமா என்ன கிஃப்ட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு? நிறைய சேஞ்சஸ் இன் யுவர் தாட் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்கிற விதமாக இருக்கும், செயல்படுத்துகிற விஷயங்களாக இருக்கும், எதா வேணாலும் இருக்கலாம். பட் அது என்னன்றதை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும் இல்லையா? ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஆக்டிவாக இருங்க. வீடியோ பார்க்குறவங்க கூட கமெண்ட் செக்ஷன்ஸ் தானே நிறையா படிப்போம். ஸோ மெரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நிறைய சந்தோஷம், ஆனந்தம், ஒற்றுமை, ஆரோக்கியம், ஒரு ப்ரொக்ரெசிவான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு இந்த 6 சென்ஸ் யூடியூப் சேனல் வழியா நான் உங்க ஆர் உங்களுக்கான விஷயத்தை ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே, ஸோ சாண்டா கிளாஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து என்னங்க தெரியும்? கிஃப்ட். நல்ல ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு கிஃப்ட்ஸ் கொண்டு வருவார். யாருக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு? குழந்தைங்களுக்கு. நீங்களும் குழந்தை தானே. நமக்கு என்ன வயசானாலும் மனசுக்குள்ள நம்ம இன்னும் குழந்தை தானேங்க. நம்மளுடைய இன்னர் சைல்டு நிறைய அந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அழகாக அதை ரேப் பண்ணி வரும்பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு குஷி வந்துடும். என்னவா இருக்கும்? வி ஆல் லவ் சர்ப்ரைசஸ். ஸோ அந்த மாதிரி சாண்டா கிளாஸ் இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே வந்து இந்த கிஃப்ட்ஸ்லாம் உனக்கு தரப்போகிறேன், எடுத்துக்கோ அப்படின்னா நீங்கள் எந்த கிஃப்ட்டை சூஸ் பண்ணுவீங்க? 1 2 3 செட் ஆஃப் கிஃப்ட்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சூஸ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. ஆல்சோ டேரோ ரீடிங் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. இட் இஸ் அபவுட் கலர்ஸ். ஒரு கலர் வச்சு எப்படி நம்ம வந்து ரீடிங் பண்ண முடியும். ப்ராப்ளி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் மற்றவர்களுக்கு பண்ண முடியாது, பட் உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கணும்னா சூஸ் அ கலர், என்ன மாதிரி கார்டு வருதுன்னு பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு எலாபரேட்டான ஒரு வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். போன வாரம் தான் அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரோ இஸ் த ஹையஸ்ட் டிவினேஷன் டூலுங்க. அதை பற்றி யாரோ ஒருத்தங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்களா? கற்றுக்கிறதுல என்ன இருக்குது? ஓகே, ஸோ இந்த விஷயத்தோட நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வாங்க என்னுடைய வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு எந்த சாண்டா உங்களுக்கு வேணும், அவர் என்ன கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த சாண்டா வேணும்னு சூஸ் பண்ணி அந்த கார்டை ஃபஸ்ட் எடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். சாண்டா உங்களுக்காக என்ன கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாமா? உங்கள் கார்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைமுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இல்லை? அந்த பர்ஃபெக்ட் டைமிங்ன்ற போது எவ்வளோ மிரக்கல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு ஆக்சுவலி நமக்கே தெரியறதில்ல. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையை நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். அதற்கு தான் இந்த பிரபஞ்சம் இந்த கிஃப்ட், இந்த கிறிஸ்மஸ்க்கு உனக்கு கிஃப்டே, இந்த கிறிஸ்மஸ் இந்த சீசனுக்கு உனக்கான கிஃப்டே வந்து இனிமேலேருந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக நடக்க போகுது, நிறைய மிரக்கல்ஸ் நடக்க போகுது. நீ எதை பண்ணணும்னு நினச்சாலும் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம், டைமை வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்கிற மாதிரியே இல்லை. பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்ல. இந்த பிரபஞ்சம் வழியாக நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யணும்ல. அது என்ன? நீங்களே கார்ட்ஸை பார்ப்பீங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், எந்த சந்தேகமும் வேணாம். யூ ஹாவ் டு ரிலீஸ். உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்வான்ட் எனர்ஜிஸ் அதெல்லாம் முன்னாடி அப்படியே ஒரு தடுப்பண்ண மாதிரி, ஒரு பேரிகேட் போட்ட மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. கருப்பாக உங்களுக்கு பிடிக்காத கலர்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு கருப்புன்னு நம்ம நினைக்கணும்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு கலரில் இது பேரிகேட் போட்டு வச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் அப்படி தூக்கி அப்படி போட்டால் தான் இந்த பிரபஞ்சம் உங்களை எவ்வளோ நேசிக்குது, அந்த லவ்விங் ஃபோர்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும்? லெட் கோ. நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி ஒன்று சொல்லுங்கள். உங்கள் காதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் இல்யூஷன் நம்ம சொல்கிறோம்ல. நம்ம மைண்டே கற்பனை, நிறைய கற்பனை செய்யும். ஒருவேளை இப்படி நடந்திருந்தா, ஒருவேளை அப்படி நடந்திருந்தா, இந்த மாதிரி நம்ம மைண்டே நடந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம மைண்டில் போட்டு அது இன்னும் நினச்சி மைண்டில் நிறைய இமேஜஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்யூஷனரியாக. டு யூ திங்க் இட் சர்வ்ஸ் யூ எனி குட்? ஏதாவது அர்த்தம் இருக்கா இதில்? கேட்கும் போதே நமக்கு வந்து ஆமாம் இல்லை, இது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தாட் தானே வருது உங்களுக்கு? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணணும் தெரியலையே. இதெல்லாம் உங்களுடைய ஆற்றலை அப்படியே நிறுத்தி வச்சிரும். உங்களால் முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியாமல் நடுவுலையே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜி ஆஃப் ஓல்ட் இமோஷன்ஸ். அவ்வளோ ஆற்றலும் இந்த எனர்ஜி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுடைய நல்ல ஆற்றலை இந்த நெகட்டிவ் ஆற்றல் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸே நம்ம உடம்புல இருக்கிற மற்ற செல்ஸை ஃபாரின் பாடின்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் அசிங்கம் இருக்கும், ரிக்ரெட் இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் வந்து நம்மளே நம்ம திட்டிப்போம். நான் இப்படி இருந்தேன், நான் தான் அப்படி பண்ணேன். எல்லாம் விட்டு தூக்கி எறிங்க. ஒரு புதிய வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது.
இதுதான் பர்ஃபெக்ட் டைம். உன்னோட எனர்ஜி, உனக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குது, இதை சரியான பாதையில் நீ எடுத்துகிட்டு போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன். உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுடைய இன்டென்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினச்சா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு அதை மாற்றி அந்த அசைவையே உங்களால் மாற்ற முடியும். இந்த டாக்ஸிக் ஆராவை நீங்கள் வெளியில் தூக்கி எறியணும். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட சொல்லுவீங்க உங்கள் வாழ்க்கை நிஜமாவே எவ்வளோ கிஃப்டடாக இருக்குது அப்படின்னு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பரிசுகளை கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்தவே ஆரம்பிக்கலன்னு நான் கேள்வி கேட்டோன்னு எனக்கு கிடைச்ச கார்டு என்ன தெரியுமா? பியூட்டிஃபுல்லாக லக்ஸூரியஸாக உங்களால் வாழ முடியுங்க. உடனே இந்த வார்த்தை கேட்டோன்னா நம்ம மைண்ட் எதில் போகணும்னா பணம். நீங்கள் சொல்கிறீங்க பணம் இல்லைங்க. நீங்கள் எப்படின்னா உங்ககிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்தாலும் அந்த 50 ரூபாவில் சந்தோஷமாக இண்டிபெண்ட்டாக யோசித்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை அழகாக பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. எங்கே அந்த கிஃப்ட்? எங்கே அந்த கிஃப்ட்? நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து கேட்குறீங்களா, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன்? நான் உங்களை கேட்குறேன், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் எங்கே? உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். உங்கள் கார்ட்ஸை பாருங்கள், அப்படியே கால் ஆட்டிக்கிட்டே எல்லாரையும் வேலை வாங்க முடியும். ரொம்ப இண்டிபெண்ட்டுங்க. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். எதை தொட்டாலும் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்விரான்மெண்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நல்ல பெயர் வாங்க முடியும். யூ ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அஃபர்மேஷன்ஸில் எப்பவுமே சொல்லுவோம் தெரியுமா, ஐ ஆம் இனஃப். ஆமாங்க, நீங்கள் மட்டுமே போதும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்க. தேவையில்லாத ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிட்டு கடைசியில் தனிமையில் போயிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. யூ ஆர் ஸோ லாஸ்ட் இன் யுவர் தாட்ஸ். பாருங்கள், உங்கள் காட்சை பாருங்கள், நான் அப்படியே கதை மாதிரி தான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய தாட்ஸே உங்களுடைய 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தை எடுத்துருது. மிச்சம் 3 மணி நேரம் நமக்கே தெரியாமல் நம்ம 3-4 மணி நேரம் நமக்கே தெரியாமல் தூங்கிடுறோம். அண்ட் இன்னொன்று, உங்ககிட்ட நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மற்றவங்க அந்த எனர்ஜியை உங்ககிட்ட இருந்து உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்டேயே போய் இதுதான் பிரச்சனைனா பிரச்சனையிலேருந்து நம்ம தள்ளி நிற்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிரச்சனை எங்கே இருக்கோ அதே இடத்துல போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என் வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது, எனக்கு போர் அடிக்குது. ஸ்டே அவே. நீங்கள் நினச்ச விஷயங்கள் மாறணும்னா அங்கே பாருங்கள், பிரபஞ்சமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்தா எடுத்துக்கோ, பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு, கிராட்டிடியூட் செலுத்து, இப்படி எவ்வளோ நல்ல விஷயங்களை உங்களுக்கு காட்டினாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்கா? நான் என்ன பண்ணணும், எப்படி போகணும், எப்படி நடந்துக்கணும், ஏதோ ஒரு சந்தேகம் உங்கள் மனசில் இருக்குது. உங்கள் முன்னாடி எல்லா பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு தெரியுது, எல்லாம் உங்களால் முடியும்னு உங்கள் மனசுக்குள்ளே தெரியுது. ஏன்னா நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சுற்றி ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சுற்றினா இப்போவே இல்லை, ஜென்ரலாக உங்களை சுற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 பேரில் உங்களால் தான் பெஸ்ட்டாக பிளான் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆமாம் இது செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா சூப்பராக செஞ்சுருவீங்க. எல்லாத்துக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி தானே? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம், நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினப்பேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு பயம். நீங்கள் இன்ட்யூட்டிவ் இதை டேப் பண்ணுங்கள். இதுதான் ரைட் டைம். அந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ரைட் டைமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். என்னை எப்படிங்க நான் கண்ட்ரோல் பண்ணுறது? உங்களுடைய அந்த ஆங்ஷியஸ் பிஹேவியர், உங்கள் எண்ணங்களால் உங்களுக்கு வர சந்தேகங்கள், நீங்களே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறீங்கல்ல, நான் இப்படி, நான் அப்படி, நான் தான் இப்படி பண்ணேன், நான் தான். சே குட் பை டு எவ்ரி திங். ஒரு புதுசாக அப்படியே ரெப்ளனிஷ் ஆகி வரணுங்க. நீங்கள் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, போதும். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தணும். அண்ட் அது தெளிவாக இருக்குது. திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம். உங்களோட சாய்ஸஸ், உங்களுடைய டேலண்ட் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் நமக்கு இது வருமா வராதா எல்லாமே ஒரு ஆன்டிசிபேஷன் வெயிட்டிங்லேயே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படி நம்ம நமக்கு நாமே நிறைய சந்தேகங்களை நம்ம மேலே திணிச்சுக்கிறோம். இதை அப்படியே தள்ளி வச்சுருங்க. இதை தள்ளி வச்சுட்டு இதுதான் பர்ஃபெக்ட் டைம், என் வாழ்க்கையில் இனிமே நடக்க போகிறது எல்லாமே சக்ஸஸ், சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் எடுத்து போட்டு போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய மூன் விச் கார்ட்ஸில் கூட டார்க் மூன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. யூ டிசர்வ் எவ்ரி திங். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு இருக்குது. அது உங்களை சேரணும் தான். ஆனால் அதை சேர விடாமல் தடுக்கிறது எது? டேஷ். நீங்களே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செட் 1 அந்த டேஷுக்கு என்ன அர்த்தம்?
உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு எது காரணம், அர்த்தத்தை விட எது காரணம்னா இன்னும் கிளியராக நீங்கள் எழுதிடுவீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதுதான் காரணம்னு. திஸ் இஸ் த டைம் டு வின்னுங்க. கார்ட்ஸை பாருங்கள், 6 of Wands, ஒரு சக்ஸஸ், ஒரு விக்ட்ரி. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. நிறைய பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ப்ராப்ளி இதுதான் உங்கள் கிஃப்டாக இருக்கலாம், தெரிலங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. இந்த சீசன் இந்த கிஃப்டை எடுத்துட்டு தன்னம்பிக்கையோட உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பாப்புலாரிட்டி இருக்குல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே உங்களை தெரிய போகிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அதை அட்வான்டேஜாக உங்கள் அட்வான்டேஜுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் உங்கள் ஐடென்டிட்டின்னு செட் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்க. இதுதாங்க சாண்டாவோட கிஃப்ட் உங்களுக்கு. இந்த கிஃப்டை ரொம்ப சந்தோஷமாக பயன்படுத்துங்க. இந்த கிஃப்ட் எனக்கு கிஃப்டே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு கிஃப்ட் இருக்கும். இது உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைம். அந்த கிஃப்டை திறக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் டைம். லெட் கோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு சிரிச்ச முகத்தோட வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 2 cards சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். சாண்டா உங்களுக்காக என்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்க்கலாமா? பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டுங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நடந்துக்கிட்டா தான் இருக்கும். ஆனால் மாற்றங்களுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கோம், அதுதானே முக்கியம். த ரிசல்ட் ஆஃப் சேஞ்ச், ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சும்மா அப்படியே கற்பனையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் கிடையாதுங்க. அவேர்னஸ், என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு தெளிவு. இதுதாங்க ப்ராக்ரெஸ் இன் லைஃப். இதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு நொடியும் இது எனக்கான ரைட், இந்த நிமிஷம் எனக்கானது, இது என்னுடையது, இதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்காகவும் இது கிடையாது, இது எனக்காக நான் முன்னிலைப்படுத்தி இந்த சிச்சுவேஷனை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய சோல் பிரைட்டன் ஆகும், ஜொலிக்கும். அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மாற்றம் இதை விட்டு வெளில வரப்போகுது. அண்ட் இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி அப்படி வெளியில் வரும்பொழுது, அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பொழுது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் கனெக்ஷன் நடக்குங்க. அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். பட் அதுக்கு பெர்மிஷன் நீங்கள் தானே கொடுக்கணும். இந்த மாற்றம் நடக்கும், பட் அந்த மாற்றத்துக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கணும்? சரி, நடக்கட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். பியூட்டிஃபுல். ஐ லவ் யோர் கார்ட்ஸ். அண்ட் உங்களுடைய ஏஞ்சல் கார்ட்ஸ் பாருங்களேன். கோ ஃபார் இட். ஏற்றுக்கோ, நீ கான்ட்ரிபியூட் பண்ணு. ஓகே அப்படின்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லு. உன்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்படியே வெடித்து வெளியில் போய் அப்படியே அந்த அந்த குக்கூன், அந்த பியூப்பால இருந்து அந்த பட்டர்ஃப்ளை வெளியில் வரும்ல, எப்படி இருக்கும்ல, எவ்வளோ ப்ரிட்டியாக க்யூட்டாக அழகா, அந்த மாதிரி நீங்கள் வருவீங்க. ரெடியா? நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடினா? செட் 2 ஐ எம் ரெடி டு எக்ஸ்பீரியன்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இது எழுதுறதுனால என்ன ஆக போகுது, நமக்கே ஒரு நம்பிக்கை வருங்க. நிஜமாவே நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க போகுதான். ஆக்சுவலி யூ ஆர் மூவிங் வெரி பியூட்டிஃபுல்லி. உங்கள் வாழ்க்கையில் என்னதான் தடைகள் வந்தாலும் ரொம்ப அழகாக, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், பட் அதுக்காக எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லலை. ஆக்சுவலி முதல்ல எதுக்குமே ஒரு அர்ஜென்சி தேவையில்லை. தேர் இஸ் நோ நீட் டு ரஷ். நீங்கள் அவசரப்பட்டு இப்போ எதுவும் ஆக போகிறதில்ல. ரொம்ப அழகான ஒரு மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட் வெரி நைஸ்லி. உங்கள் மனசுலேயே நிறைய விஷயங்கள், அடுத்து நான் என்ன செய்யணும், நான் இங்கே நின்றுடக்கூடாது, பியூட்டிஃபுல்லாக என் வாழ்க்கை மாறணும், மேஜிக்கலாக என் வாழ்க்கை இருக்கணும். எஸ், செட் 2 மேஜிக்கல் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா நேரமும் எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியாது. ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன தான் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் வர விஷயம் பெரிய அலை மாதிரி வந்தால் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருவோம். அட் டைம்ஸ் வி ஆர் நாட் மெச்சூர்ட் எனஃப். கரெக்டு தானே? நம்ம அதை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பவர் இல்லாமல் இருக்கலாம். பட் டெய்லியும் அப்படி இருக்குமானா கிடையாது. அது ஒரு நாளாக அன்ஃபோல்ட் ஆக ஆக ஏதோ ஒரு விதமான ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த அக்ரெஷன் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இது பாசிட்டிவான அக்ரெஷனாக தான் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. ஆக்சுவலி இப்போ கொஞ்ச நாளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த நல்லாவே புரிய வச்சுருக்கணும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேணுமா, இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேண்டாமா. உங்கள் கால்ஸை பார்க்கும்போது நிறைய ரிலேஷன்ஷிப்பு தாங்க எனக்கு தெரியுது. உறவுகள், ப்ராபப்ளி நீங்கள் ஒரு உறவுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களான்னு தெரியல. பட் இப்போல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நம்பிக்கையின்மை. அந்த ஒரு உறவு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே
பாஸ் பட்டன் அமுத்து, இது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்து உங்களையே நீங்கள் நிறைய தடவை டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களையே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இது சரிதான். எந்த சுச்சுவேஷன்னாலும் நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலை ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கணும். பட் ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களோ, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு இப்போ எதுவுமே புதுசாக என் வாழ்க்கையில் வேண்டாம், வந்தவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் உங்கள் வாழ்க்கையில் வேணாம். உங்களுக்கே ஒரு 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 உங்கள் வெல்பீயிங்க்கு ஒரு ஒரு சேஞ்ச் தேவைங்க. ஏதாவது புதுசாக பண்ணுங்களேன், புதுசாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வெல்கம் பண்ணுங்களேன். டயட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை என்ரிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே உங்களை நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன ரொம்ப பண்ண பிடிக்கும்? நிறைய ரிலேஷன்ஷிப் உறவுகளுக்கான விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் திருப்பி திருப்பி அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை அப்படி தள்ளி வச்சுட்டு உறவையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மேம்பாடுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்களேன். ஆல்சோ நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் திங்கர். நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பயங்கர இன்டென்ஸ் எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு இடமா உட்காந்துட்டு இருக்கலாம் பிடிக்காது. சரி, இப்போ அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ப்ராப்ளி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்களா இருக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. யூஆர் ஆல்வேஸ் இன் மூவ்மெண்ட், எப்போவுமே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் ஒரு விஷயத்தை கமிட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படியாவது முடிக்கணும்னு நினைப்பீங்க. அதுதாங்க உங்களுடைய கிஃப்ட்டு. எவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு. இதுதாங்க சரியான நேரம். உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுதலுக்காக இதுதாங்க சரியான நேரம். பயங்கர ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன் நீங்கள் சொல்லலாம். உங்களையே ஆக்ஷன் ஓரியன்ட், படம் பார்க்குற மாதிரி ஆக்ஷன் டிஷன் போயிட்டு வர மாதிரி, எப்போவுமே ஒரு ஃபார்வர்ட் திங்கிங், எப்போவுமே மைண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இன்ஃபேக்ட் உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வாய்ப்பு இல்லை. அதனால தான் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருதான்னு தெரில. ஏன்னா ரிலேஷன்ஷிப் தான் உங்கள் கார்ட்ஸில் ஃபுல்லாகவே நான் பார்க்குறேன். ஏன்னு தெரில, இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பட் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். கொஞ்சம் அங்கங்கே இம்பல்சிவாக இருக்கிறத உங்களால் கட் பண்ண முடியும்னா நத்திங் லைக் தட்டுங்க. உங்களை மாதிரி யாருன்னு கேட்கலாம். இம்பல்சிவ்னா இந்த நேரத்தில் கோவம் வருது, இந்த நேரத்தில் அமைதி காக்க முடியாமல் இருக்கிறது, இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருக்கிறது, அவசரப்படுறது ராதர். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிட்டிங்கன்னா கரெக்டு தானே. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு உங்களுடைய பிரெத், மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பியூரிட்டியை கொடுக்குங்க, ஒரு மைண்டில் ஒரு காம்னஸை கொடுக்கும். பல உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கலாம். பட் இன்னுமே வரப்போகிற உறவுகள் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது நல்ல அழகான உறவுகள். ஒரு ஃபேரி டேல் மாதிரி சொல்லாமா? இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் கதை சொல்லுவோம்ல, அது உண்மையாக பொய்யான்னு தெரிகிற அளவுக்கு அப்படியே ஆன்னு கேட்குற மாதிரி இந்த வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் இருக்க போது. எல்லா உறவுலையும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். பட் அந்த கருத்து வேறுபாடை தாண்டி எப்படி நம்ம 2 பேரும் இன்னும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுதாங்க உறவு. அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. இந்த யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? கோ ஃபார் இட், போ, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. எல்லாமே ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுதோ, இப்போன்னு எல்லாத்தையும் முடிக்காது. லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடு. உங்களுடைய இமோஷன்ஸ், அந்த இம்பல்சிவ்னஸ் கொஞ்சம் அப்படி சுருக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்ச உங்களுடைய ட்ரீம்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் கனவு காண்றீங்கல்ல, நிறைய இமேஜினேட்டிவ் பவர் இருக்குது. அந்த கனவுகள் அத்தனையும் நினைவாகும். உங்களை சுற்றி எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாதிரி பார்க்க ஆரம்பிங்களேன். இவங்களுக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த மாதிரி இனிமேல் பார்க்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் உங்கள் மனசில் கேட்கக்கூடாது, எப்படி அவங்களாம் சிரிக்கிறாங்க, இவங்க சிரிக்கிற மாதிரி நானும் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும். கோ ஃபார் இட், கோ ஃபார் இட். உங்கள் மனசில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். கோ ஃபார் இட். எல்லாமே ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. கோ ஃபார் இட். எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைங்க. என்னுடைய எண்ணங்களுக்கும் நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கோ ஃபார் இட். ஒரு உங்களுக்கான ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். கோ ஃபார் இட். எவ்வளோ அழகாக இருக்குங்க கார்ட்ஸ். நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்றத தான் நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அப்படியே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு எப்படி வெளில வருது? கொஞ்சம் வெயிட்டிங் 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 வெயிட்டிங். இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. எப்போ வெளில வர போகிறீங்க? நான் எப்பவுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்போம். திடீர்னு நம்மளுடைய ட்ரெஸ்ஸோ ஏதோ அந்த தாப்பால் போடுறதுல இல்லை அந்த ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே நின்றுடுவோம். நமக்கு ஒரு பயம் வரும், ஐயோ என்ன போகுது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நம்மளே ஒரு தடங்கள் போட்டுப்போம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆக்சுவலி நீங்கள் அதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் முன்னாடி போகவா வேண்டாமா? ஆக்சுவலி நிஜமாக எதுவும் மாட்டல. பட் நீங்களாக ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு
போகலாமா வேண்டாமா, எனக்கு மாற்றம் வேணும், நான் வந்து எனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கணும், நான் என் வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணணும், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் இன்னும் வளர்த்துக்கணும், என்னை தேடி எல்லாம் வரணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டு. பட் அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? நீங்கள் தேவையில்லாத அது ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கீங்க பாருங்க. அது உங்கள் கர்வமா, இல்லை உங்களுடைய கோபமா, இல்லை உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளா, இல்லை ஐயோ அப்படின்னு நினைக்கிற கசப்பான சம்பவங்களா, அப்படியே அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க. நீங்கள் அதுதான் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. கோ ஃபார் இட், தூக்கி போட்டுருங்க. நிறைய சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. நிறைய பேருக்கு இவங்க இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் வரமாட்டீங்க. கம், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், செலிப்ரேட் இட். சாண்டா உங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கான பொறுமை, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால், அந்த இம்பல்சிவ்னஸ் இல்லாமல் கலக்குவீங்க அங்கே இந்த சீசன். இந்த சீசன் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல், கலர்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நான் இங்கே, உங்களுடைய சந்தோஷத்திற்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு, உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் பொறுப்பு. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தோணும்ல. இது ஒரு சீசன், ஹாப்பி சீசன். ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பல கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 3 cards சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். சாண்டா உங்களுக்காக என்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்க்கலாமா? பியூட்டிஃபுல் ஆக்ஷன், ஆக்ஷன் ரீப்ளே அப்படின்ற மாதிரி வாங்க, உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. அந்த திறமையை காட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை, ஒரு கரேஜ் இல்லையா? நிறைய கலர்ஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்கங்க. இன்ஃபேக்ட் இந்த பிரபஞ்சம், இந்த வேர்ல்டே எப்போ நீங்கள் உண்மையாக வாழ போகிறீங்க அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான சரியான நேரம் தான் சாண்டா உங்களுக்காக கிஃப்டாக வந்து கொடுத்துருக்காரோ. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். இந்த நேரம் எல்லாம் அழகாக இருக்குது. இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் காட்டுங்களேன். எதுக்கு அப்படியே வெக்கப்பட்டு போயிட்டுருக்கீங்க? இல்லை நான் இப்படி இருந்தால் இவங்களாம் என்னை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தோணுதா? சென்டர் ஸ்டேஜ் நீங்கள் தான் எடுக்கணும். அந்த ஸ்பாட்லைட் உங்கள் மேலே தான் அடிக்கணும். வெக்கப்படாதீங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி நீங்கள் வெளியில் வரத்துக்கு எது பயனுள்ளதாக இருக்க போகுது தெரியுமா? கார்ட்ஸை பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் அசம்ஷன், எவ்வளவோ லாஸ் இருக்குங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. ஸோ முதல்ல உங்களுடைய கற்பனைகள் எதெல்லாம் நடந்தது, எதெல்லாம் நடக்கலைன்னு போட்டு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்கல்ல, அதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு தொடங்க போகுது. த வேர்ல்ட் கார்டுனாலே என்னங்க? ஒரு கம்ப்ளீஷன், முடிய போகுது. எல்லாமே முடிஞ்சு புதிய விஷயங்கள் தொடங்க போகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? வெளிநாடு எங்கேயாவது போகணும், இல்லை வெளியூர் எங்கேயாவது போகணுன்னு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது கூட ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கலாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக அதுவும் நடக்க போகுது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கையில் தான் இந்த உலகமே இருக்குது அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு விஷயம் தொடங்க போகுது. முடிஞ்ச விஷயம் முடிஞ்சதாக இருக்கட்டும். ப்ராப்ளி அதை நம்மளால் பெருசாக ஆக்டிவேட் பண்ண முடியலையா இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுத்திக்க முடியலையா இருக்கலாம். பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்னுமே நடக்க போகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுது. நிறைய கொண்டாட்டங்கள், செலிப்ரேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்க போகுது. யூ கோனா ஃபீல் ஹாப்பி. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், எல்லாமே உங்களுக்கு பிடிக்காததெல்லாம், அந்த இமோஷ்னல் பாஸ்ட்ன்னு சொல்கிறோம்ல, அது முடிஞ்சு இன்னொரு வார்த்தை கூட இருக்குங்க, வெறுமை. வெறுமைனா ஒன்றுமே இல்லாத ஒரு மனநிலை. எதை தொட்டாலும் ஒரு அப்ஸ்ட்ரக்கிள், ஒரு அப்படியே தடுத்து நிறுத்துகிற மாதிரியான விஷயங்கள். எதை தான் நான் கொண்டாடுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம், சாண்டா உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை தான் கொண்டு வந்திருக்காருன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப கிளியராக உங்களுடைய மூன் விச் கார்ட்ஸும் பாருங்கள். விஷன். சரி, உனக்கு ஏதோ வேணும்னு நீ நினைக்கிற, உனக்கு என்ன வேணும்? கிளாரிட்டி இருக்கா? இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் இது. சரி, ஒன் பை ஒன் முதல்ல உனக்கு என்ன வேணும், அதுதான் இந்த விஷன். உங்களுக்கு என்ன வேணுன்றதுல முதல்ல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அண்ட் உங்கள் கார்ட்ஸில் நிறைய தண்ணியை நான் பார்க்குறேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங்குன்றனால நீங்கள் தண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் தண்ணி வேஸ்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு. ப்ரஷ் பண்ணும்போது, குளிக்கும்போது தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இது கூட வேஸ்டேஜ் தானே. பாட்டிலில் தண்ணி கொடுத்து அனுப்புனா கூட சில நேரம் தண்ணி அப்படியே இருக்கும். தண்ணி அப்புறமா குடிச்சிருவாங்க. பட் அப்பப்போ அதை கரெக்டாக உடம்பை ஹைட்ரேட் பண்ணணும், இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, எல்லாருக்குமே ஒரு லெவல் ஆஃப் வைப்ரேஷன் இருக்குங்க.
எல்லாருமே ஒரு விதமாக வைப்ரேட் ஆகிட்டுருப்போம், நம்ம லைஃப்பை ஒரு விதமாக கொண்டு போயிட்டுருப்போம். இப்போது அதை அப்படியே ஒரு இந்த இந்த மோட்லேயே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு யாராவது வருவாங்க, சரிகமா பதனிசா அப்படின்னு அது ஓடும். ஒரு சில பேர் வருவாங்க, சாலியே ஒரு 10 வருஷம் இருக்க மாதிரி செஞ்சுருவாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யாரை நீங்கள் வரவேற்கிறீங்க, யாரை அக்செப்ட் பண்ணுறீங்க, யாரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதுல கவனம் இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளுடைய ஸ்ருதியை ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி ஏதோ ஒரு சண்டை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சப்கான்ஷியஸாவா இல்லை நிஜமாவே வெளியில் தனியாக நின்று போராடிக்கிட்டு இருக்கீங்களா, ஏதோ ஒன்று. அது ஒரு காம்படிஷனா, இல்லை ஆளாளுக்கு நீ ஜெயிக்கக்கூடாது நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கா, கரண்ட்டாக இருக்கிற வேலையில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நிறைய மாற்றங்கள். ஒரு விஷயத்த நடத்தி முடித்து அடுத்ததுக்கு போகிறதுக்குள்ளே இன்னொரு மாற்றம், அதுக்குள்ளே இன்னொன்று போகிறதுக்குள்ளே இன்னொரு மாற்றம். சில நேரம் நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, யாரை நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரவேற்கணும், யார் வேண்டாம், இதெல்லாம் டிசைட் பண்ணுற டைம் இதுதான். ஸோ அந்த சடன் சேஞ்சஸ் நடக்காமல் ஒரு அடி தள்ளி நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்கள். நீங்கள் அதுக்குள்ளே போய் நின்று மூக்கை நுழைச்சி பார்க்கணுன்னா தான் நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் மட்டும்தான் முடிவெடுக்கணும், நீங்கள் மட்டும்தான் பண்ணணும்னா அதை நீங்கள் மட்டும் பண்ணுங்களேன். ஏன் எல்லாரையும் கூட சேர்த்துக்கிறீங்க? அது வேண்டாம்ல. ஸோ இன்வெஸ்ட் டைம் ஆன் யோர் செல்ஃப். மற்றவங்க கிட்ட போய் இதுதான் நான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் டைம் ஆன் யோர் செல்ஃப். இப்போ ஏற்கனவே உங்கள் காட்சியில் நான் பார்க்கும்போது தனியாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நின்று போராடுறீங்க, உங்களுக்கு சப்போர்ட், அதுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கல, இதை விட்டு தள்ளி நிற்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு சண்டை போட பிடிக்கலை, ஆர்கியூ பண்ண பிடிக்கலை, யார் வேணாலும் ஜெயிச்சுக்கோங்க, எனக்கு எதுலேயுமே இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ ஜஸ்ட் நீட் ரெஸ்ட், பயங்கர எக்ஸாஸ்டிங்காக இருக்குது எனக்கு, உடல் ரீதியாக, மனசு ரீதியாக, எண்ணங்கள் ரீதியாக, உணர்வுகள் ரீதியாக ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கீங்க, போதும் எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. யூஆர் ஜஸ்ட் டூ ஓவர்வெல்ம்டு. எல்லாரும் இவங்கெல்லாம் வராங்க, இவங்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு போகிறாங்க, இப்போ நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கே புரியாத அளவுக்கு யூஆர் ஸோ ஓவர்வெல்ம்டு. ஸ்டே அவே. உங்களுக்கு பிடிக்கலையா, யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, ஸ்டே அவே. யாருமே உங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தேவையில்லை. பட் இதை டிசைட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எது சரி எது தவறுன்னு தெரியல, எல்லார் சொல்கிறதுக்கும் தலையாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. எதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது? சும்மா அப்படியே படுத்து கண்ணை மூடிட்டு யோசிங்க. எல்லா நேரமும் அப்படியே விஜிலண்ட்டாக அப்படியே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. சும்மா அப்படியே படுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, பேலன்ஸ்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியான ஒர்க் எதையும் எடுத்துக்காதீங்க, சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா டூ லிட்டில் திங்ஸ் அட் த கிவன் டைம். உங்கள் ஒர்க்கையே, பெரிய ஒர்க்கையே சின்னதாக டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுங்க நிம்மதி கொடுக்குது அதை பண்ணுங்கங்க. சாண்டா உங்ககிட்ட அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறாரு. உனக்கான டைமை நீ க்ரியேட் பண்ணிக்கோ. நீ உனக்காக ஒன்றுமே பண்ணிக்கலையே, உனக்கான டைமை நீ எப்போ க்ரியேட் பண்ணிக்க போகிற அப்படின்றது தான் சாண்டா கேட்குறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்ஸ் இந்த தடவை உங்களுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் கேட்டு நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் ஒரு சில மாதங்களில் எஸ் சரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன், யூஸ் பண்ணிட்டேன், ரேதர் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட என்ன இல்லை இந்த உலகத்தில். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை என்னுடைய கிஃப்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறவர்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய பரிசுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் அவர்களுடைய பரிசுகள் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுல கண்டிப்பாக ஒரு ஆவல் இருக்கும். அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.